இயற்கைக்கும் இயற்கையான பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சமான இறைவனுக்கும் நன்றி. இது அருண் கோடைமலை. நான் அருண். நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய ராமாயண தொடர்கதையை முதல்ல இருந்து கேட்க மேலே தெரிகிற லிங்கை கிளிக் பண்ணி ராமாயண பயணத்தை தொடங்குங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வாரம் ஒரு பதிவு கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்கள் கண்களை மூடி கதையை கேளுங்க. ராமாயண பயணம் அற்புதமாக இருக்கும். போன பதிவில் தசரதர் ராமரை அரசனாக்க முடிவு பண்ணி அது சம்பந்தமாக ஆலோசனை கூட நடத்தினதையும் பட்டாபிஷேகத்துக்கு நல்ல நாள் குறிச்சதையும் கேட்டோம் இல்லையா? அதை தொடர்ந்து அயோத்திய காண்டம் பகுதி 2. வசிஷ்டர் தசரதரை பார்த்து, இது சித்திரை மாதம், மங்களமான காலம், வனங்கள் எல்லாம் பூத்து குலுங்குற நேரம், அதனால புஷ்ய நட்சத்திரத்தில் பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னார். வசிஷ்டர் குறிச்ச நாள் வர இன்னும் 3 நாட்கள் தான் இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட தசரதருக்கு இன்னும் மகிழ்ச்சி. இன்னையில இருந்து 3ஆம் நாளில் ராமருக்கு பட்டாபிஷேகம்னு எல்லோரும் முன்னாடியும் அறிவிச்சாரு தசரதர். வசிஷ்டர்கிட்டையும் வாமதேவருங்கிற அந்தனர்கிட்டையும் பட்டாபிஷேகத்துக்கான பூஜைகள் யாகங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டாரு தசரதர். பட்டாபிஷேகத்துக்கான எல்லா பணிகளையும் சீக்கிரம் செய்யணும்னு பணியாட்களுக்கு கட்டளையும் போட்டார். தசரதர் ராமர்கிட்ட, எனக்கு வயசாயிடுச்சு, நேற்று இரவு கெட்ட கனவு ஒன்று கண்டேனாமா, அந்த கனவுல வந்த மாதிரி எனக்கு பெரிய துன்பம் வரலான்னு சாஸ்திரங்கள் படித்தவங்க சொல்லியிருக்காங்க. நான் எல்லா சுகங்களையும் நீண்ட ஆயுளையும் அனுபவிச்சிட்டேன். இனி இந்த உலகத்தில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பார்க்கணுங்கிற ஆசை மட்டுமே இப்போ எனக்கு இருக்கு. அதுக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கிறாமா. இன்னையிலிருந்து 3 நாளில் பட்டாபிஷேகம். அதனால நீயும் சீதையும் பட்டாபிஷேகத்துக்கான விரதம் இருக்கணும். தரையில் படுத்து தூங்கி விரதம் இருந்து மங்கள பூஜைகள் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொன்னார் தசரதர். பரதனும் சத்ருகனும் இப்போ கைகேய நாட்டில் இருக்காங்க. பட்டாபிஷேகத்துக்கு அவங்கள வர வைக்க முடியாது. அதுக்கான நேரமும் இப்போ இல்லை. அவங்க வர வரைக்கும் பட்டாபிஷேகத்தையும் தள்ளி வைக்க முடியாது. பரதன் ரொம்ப நல்லவன், உன் மேலே ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சிருக்கவன். அதனால இந்த பட்டாபிஷேகத்துக்கு எந்த ஆட்சேபனையும் சொல்ல மாட்டான். அவங்க இருவரும் வந்த அப்புறம் நடந்தது தெரியப்படுத்திக்கலாம் அப்படின்னு ராமர்கிட்ட தசரதர் சொன்னார். உங்களோட ஆணைப்படியே நடக்கணும்னு ராமர் சொன்னார். இப்போ தசரதர் கைகேயிக்கு பல காலத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை பயன்படுத்தி ஏதாவது விபரீதமாக வாக்கு கேட்டுருவாளோன்னு தசரதருக்கு ஒரு பயம் வந்தது. தன்னோட தந்தை கிட்ட இருந்து விடைபெற்று கிளம்பின ராமர் கௌசலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க கௌசலை இருக்கிற இடத்துக்கு போனார். ஆனால் ராமர் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே கௌசலைக்கு தகவல் வந்துருச்சு. லட்சுமணனும் சீதையும் ராமன் கூட இருந்தாங்க. ராமர் கௌசலையை வணங்கினார். சிரஞ்சீவியாக இருப்பாயாக, ராஜ்யத்தை நிர்வகித்து எதிரிகளை அழித்து விரோதிகளை அடக்கி மக்களை காப்பாற்றுவாயாக, உன்னோட குணத்தினால உன்னோட தந்தையை திருப்திப்படுத்திக்க, இது என்னுடைய பாக்கியம்னு ஆசீர்வாதம் செஞ்சா கௌசலை. சரி நண்பர்களே, மீதி கதையை அடுத்த பதிவில் கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண். இது அருண் கோடைமலை. நன்றி.